அதனால சாப்பிடணும், அதை லிமிட்டாக சாப்பிடணும், நியூட்ரிஷியஸாக சாப்பிட்டா தான் வெயிட் லாஸோ இல்லைனா ஹார்மோனல் சைக்கிள்ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் யூ ஷுட் நெவர் ஸ்கிப் அ மீல். யூ ஷுட் ஈட் வெல் டு லூஸ் வெயிட். ஓகே. அண்ட் ஜிம்முக்கு போனால் உடம்பு குறைச்சிடலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. வெறும் ஜிம்முக்கு மட்டும் போயிட்டு நான் இங்கே என்ன வேணால் சாப்பிடலாம், எனக்கு உடம்பு குறைச்சிரும் அப்படிங்கிறது ஹெல்த்தியா? இல்லை, அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா ஜிம் மட்டும் போயிட்டு நம்ம என்ன வேணால் சாப்பிடலாங்கிறது வந்து இட் ஒன்ட் ஒர்க். 80% இஸ் டயட் நியூட்ரிஷன், 20% இஸ் எக்ஸசைஸ். ஏன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் நீங்கள் ஜிம் பண்ணுவீங்க? 1 மணி நேரம் பண்ணுவீங்களா? சரி, நீங்கள் ரொம்ப ஜிம் என்தூசியாஸ்டிக்னா 2 மணி நேரம் பண்ண முடியும். ஆனால் எவ்வளோ தடவை சாப்பிடுவீங்க? பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவீங்க, லஞ்ச் சாப்பிடுவீங்க, டின்னர் சாப்பிடுவீங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிடுவீங்க, இன் பிட்வீன் ஏதாவது யாராவது கொடுத்தா ஏதாவது சாப்பிட்டுப்போம். ஸோ 5-6 தடவை ஒரு பொழுதுக்கும் சாப்பிட்டுட்டே இருப்போம். ஆனால் எக்ஸசைஸ் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் பண்ணுவோம், மேக்ஸிமம் 2 மணி நேரம் பண்ணுவோம். ஸோ எக்ஸசைஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். பட் ஆனால் அது வந்து ஒரு 20%னா ஃபுட், லைஃப் ஸ்டைல் அண்ட் டயட், நியூட்ரிஷன் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் யுவர் வெயிட் மேனேஜ்மெண்ட்.